ஹலோ டீம். ஸோ பேங்க் நிஃப்டியோட Feb 13 அண்ட் ப்ரீவியஸ் டே Feb 12 உடைய போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா Feb 14 ஓகே நாளைக்குடைய இம்பார்ட்டண்ட்டான லெவல் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், ஸோ நம்ம இப்படி ஆரம்பிக்கலாம். Feb 12ல் மார்க்கெட் வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே 13 கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, நான் இந்த எந்த லெவலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஜோனையுமே டிலீட் பண்ணல. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி கிடச்சிது. ஒன்று வந்துட்டு நான் Feb 12 அன்றைக்கி ஷார்ட் என்ட்ரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது Feb 13 லாங் என்ட்ரி. இது ரெண்டுத்துக்குமே உண்டான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ Feb 12 பார்த்தீங்க அப்படின்னா 5 minutes டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நல்லா ரிஜெக்ட் பண்ணுது. ஓகே, அதாவது ப்ரீவியஸ் டேவுமே இந்த ஏரியாவை ரிஜெக்ட் பண்ணுது இல்லையா, அதே மாதிரி Feb 12மே நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஜோனை மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணுது. ஓகே, ப்ரீவியஸ் டேவும் ப்ளஸ் அடுத்த நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன். ஓகே, ஒரு ஃப்ளாட் ஓப்பன். அதனால ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பேங்க் நிஃப்டிலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம், நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, அதாவது மார்க்கெட் இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். அதாவது இந்த டேயும் இதே மாதிரி ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். அப்படி இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஒரு ஏரியாவை மார்க்கெட் கிரியேட் பண்ணும். இதுதான் கான்செப்ட். எனக்கு என்னன்னா மார்க்கெட் இந்த இடத்துல அதாவது இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, ஸோ திரும்ப இதே லெவலுக்கு மார்க்கெட் வரும். ஸோ நான் ஷார்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு அதாவது புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலில் ரிஜெக்ட் பண்ணது இந்த ரெட் கேண்டலில் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், Feb 12 நான் வந்துட்டு சிபிஆர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஆர் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வெளியில் ஓப்பன் ஆகுது. இதுதான் சிபிஆர், இதுக்கு வெளியில் ஓப்பன் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் இதை நோக்கி மார்க்கெட் வந்துட்டு வரதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அது ரெண்டாவது ரீசன். ஸோ மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஹைட் இட், ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்ச், ஸோ இது வரைக்குமே ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் வரைக்குமே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு ஃபால் நல்லா ஹெவியாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே மைனரான ஜோன் தான். மேஜரான ஜோன் வந்துட்டு இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மேஜரான சப்போர்ட் ஏரியா. ஸோ அதனால் இங்கே வரைக்கும் வரத்துக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருந்தது. ஓகே, இந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருந்தது. 3 பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட் கிடைச்ச உடனே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, ஸோ நான் என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ஏரியாவுமே எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தது. ஸோ இந்த 50 EMA இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணும்போது என்னோடய ஹோல்டிங்ஸ் எதையுமே நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணேன். ஓகே, ஸோ அதனால் எனக்கு இந்த ஃபால் வரைக்குமே நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. அடுத்த மூவ் எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ Feb 12 நான் ஒரே ஒரு என்ட்ரி தான் எடுத்தேன் பேங்க் நிஃப்டியில், எனக்கு வந்துட்டு ஷார்ட் என்ட்ரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Feb 30. ஓகே, Feb 13 எனக்கு வந்துட்டு ஒரு லாங் என்ட்ரி கிடச்சிது. நான் ஏன் வந்துட்டு லாங் என்ட்ரி போனேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், பாயிண்ட் நம்பர் 1, இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கலரில் நான் எப்போல்லாம் மார்க் பண்ணியிருக்கேனோ என்னோடய லெவலில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 70% ஸ்ட்ராங். இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 60 to 50% ஸ்ட்ராங். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி ஏரியாவில் வந்ததுன்னா நான் வந்துட்டு என்ட்ரிக்கு நான் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகே, சப்போர்ட் ஏரியாவை 12th அன்றைக்கே நல்லா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா Feb 13 இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ஃப்ளாட் ஓப்பன் இந்த கேண்டில். ஓகே, ஸோ இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த கேண்டிலில் ஒரு பையிங் ப்ரெஷர் வருது நீங்கள் பார்க்கலாம் கண்டினியூஸாக. பையிங் ப்ரெஷர் ப்ளஸ் இந்த நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர். இந்த க்ளோஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் இதுதான் பையிங் ப்ரெஷர், ஆனால் இது ரெட் கேண்டில் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி க்ளோஸ் வைக்கல, அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலை தாண்டி க்ளோஸ் வைக்கல. அதனால நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் ப்ளஸ் அதில் பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனை மார்க்கெட் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு மேலே போக ட்ரை பண்ணதா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் யோசிச்சது. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் வருது. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 50 EMAவையும் நல்லா கட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த EMAஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு மட்டுமே என்ட்ரி கிடையாது. ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா
சாரி சி. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஜோனை மார்க்கெட் நல்லா பிரேக் பண்ணுது. விச் மீன்ஸ் திரும்ப நான் எஸ்எல் இது வரைக்கும் வச்சேன்னா என்னோட எஸ்எல்லை ஹிட் பண்ணாமல் அடுத்தடுத்த ஜோனை நோக்கி போகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்துட்டு இந்த இது இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன், நான் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். சி, நான் வந்துட்டு இதையும் கிராஸ் பண்ணிடுச்சு இல்லையா, திரும்ப மார்க்கெட் வந்ததுன்னா கூட இதை சப்போர்ட் எடுக்குமோ இல்லையா, இதை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி லோ. அதனால தான் நான் வந்துட்டு லாங் என்ட்ரி போனேன். ஓகே, ஸோ எஸ்எல் இங்கே வச்சுட்டு என்னோட கம்ப்ளீட் ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் வச்சுருந்தேன். ஏன்னா இதை வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஜோன் கிடையாது, அதனால தான் மார்க்கெட் ஈஸியாக அதை கிராஸ் பண்ணுது. ஓகே, இது ஒரு பாயிண்ட். ஸோ இன்றைக்கி லாங் போனதுக்கான பாயிண்ட் இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சி, ஸோ இஃப் யூ வாண்ட் டு ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஃபெப் 14ல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஓகே, ஸோ இந்த க்ரீன் இருக்கு இல்லையா, ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த க்ரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே, ஐ மீன் இவ்வளோ வைடராக இருக்காது, ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோனை தாண்டி, இதை தாண்டி மார்க்கெட் கேப் டவுன் கொடுத்துருச்சு, கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஓகே, எப்போவுமே ஆப்ஷனில் சரி மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஏன்னா அப்போ தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, சைட்வேல இருக்கும்போது இதை வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், மார்க்கெட் வந்துட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போகும்போதோ இல்லை டவுன் ட்ரெண்டில் போகும்போது மட்டும்தானே நமக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம், நீங்கள் எப்படி சைட்வேல இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பர்சன் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே செல்லர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் செல்லர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சைடுவேக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே மார்க்கெட்டை புஷ் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் இங்கே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக விளையாடுவாங்க. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பில்டப் அதிகமாக இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே. இடையில பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், இதை தாண்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை நீங்களும் மணி மேக் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்காக ஓஏ மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன், இட்ஸ் அ காம்பினேஷன் எஃபெக்ட். ஓகே, அதே மாதிரி ஒரு காம்பினேஷன் வச்சு நான் இன்றைக்கி என்ட்ரி எடுக்க கிடையாது, இன்றைக்கி ஓப்பன் ஆகிறத வச்சு மட்டும் என்ட்ரி எடுக்க கிடையாது. எஸ்டர்டேவே மார்க்கெட் இந்த ஜோனை ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் எனக்கு ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதை ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணிவிட்டு செல்லிங் என்ட்ரி எடுத்துப்பேன். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா, இந்த இடத்த வந்துட்டு டச் பண்ணாலும் மேலே போகும், இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் கீழே வரும். இதுதான் விஷயமே. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் ஓப்பன். பிகாஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆக சான்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்ச் நல்லா வைடராக இருக்குது. ஃபெப் 12 என்ன ஃபாலோ பண்ணணும், அதே தான் ஃபெப் 13க்கு நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ இந்த வைடரான ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணும், மேல் நோக்கி போகணும். ஓகே, அப்படியே கீழ் நோக்கி வந்தாலும் இந்த ஏரியாவை மார்க்கெட் கட் பண்ணதுனால திரும்ப இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, என்னோட எஸ்எல்லை ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தேன். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையுமே வந்துட்டு பில்டப் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த 45,000லையும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 46,000லையும் இதில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் பில்டப் இருந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே தான் ட்ரேட் ஆக சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் மார்க்கெட் ஆல்ரெடி இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா அப் ட்ரெண்டில் அது போகணும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ப்ளஸ் குளோபல் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷாக இருந்தது. ஓகே, ஸோ குளோபல் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷாக இருந்தது. ஸோ குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, நாஸ்டாக், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட்டில் இப்போ கூட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் நான் இதெல்லாம் உங்களோட ஒரு நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். டவ் ஜோன்ஸ். ஓகே, ஸோ டவ் ஜோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷாக இருக்கு இல்லையா, ஸோ இயர். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் நான் வந்துட்டு லாங் போகிறதுக்கு. ஸோ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம ஃபெப் 14 பார்க்கணும். ஓகே, ஸோ ஒரு கேப் டவுன் வந்திருக்கா, நாளைக்கு மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் will help to master the intraday trades. Okay, let me go to the bank nifty again. Okay, so this is the important level. ஸோ லெவல்ஸில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நான் இன்னும் ஃப்யூச்சரில் டிஸ்கிரைப் பண்ணுறேன். பட் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு ரியாக்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, நான் வந்துட்டு நேற்று ஷார்ட் என்ட்ரி எடுத்தேன், இன்றைக்கும் ஷார்ட் என்ட்ரி தான் எடுப்பேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஷார்ட் என்ட்ரிக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, ஸோ மார்க்கெட்டோட ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ட்ரேடிங் இஸ் வெரி வெரி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்யூ.